ஏரணியுமாயோன் இருவினைகள் தவசு பண்ணி காரணம் போல் செய்த கதை கட்டுரைக்க பூரணமாய் ஆராய்ந்து பாட அடியேன் சொல் தமிழ் புதவி நாராயணர் பாதம் நாவினில் வல்லாத்தான் வைகுண்ட மாமணியின் திரு அருளால் ஐம்பதிகளில் ஒன்றான முட்டப்பதியிலே கொடியேறி 11 நாள் திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று 11வது நாள் திருவிழாவின் போது ஐயா பகல தேர் நடத்தி ஐயா சொல்லுவார், பல்லக்கேரி தெருவீதி பகல தேரு நீ நடத்தி செல்ல பதிகள் மிக முகித்து திருநாள் கண்டு மகிழ்ந்திருநீ வல்ல கொடிகள் மரம் நிறுத்தி வருவாய் நித்தம் வாகனத்தில் பொல்லா கலியன் கண்டுளைந்து பொடிவான் நித்தம் மடிவானே. ஐயா பகல தேர் வந்து பவனி வந்து தேரில அமர்ந்து மக்களுக்கு அருள் பாலித்து இப்பொழுது ஐயா மக்களுக்கு அருள் தந்து கொண்டிருக்கிறார். இந்த நல்ல நேரத்திலே ஐயா நமக்கு தந்த ஆகமம் அகில திரட்டு அம்மானை அருள் நூல். அதிலே இந்த அகில திரட்டு அம்மானையை நமக்கு வாசித்து அறிவதற்கு ஐயா அருள் பொழிந்து கொண்டிருக்கிறார். அகில திரட்டு அம்மானை என்றால் உலகத்தையே திரட்டி வைத்திருக்கிறது. எல்லாம் ஏகம் எங்கும் நிறைந்த அனைத்தும், அதாவது அகில திரட்டு அம்மானையில் இல்லாத கருத்துக்கள் வேற எங்குமே இருக்காது. அதுபோல அகில திரட்டு அம்மானையில் இருக்கிற கருத்துக்கள் வேற எங்கேயும் இருக்காது. அப்படி எல்லாமே திரண்டு இருப்பதால் அகில திரட்டு. இந்த அகில திரட்டு ஆகமத்தை அம்மை லட்சுமாதேவிக்கு சொன்ன காண்டம். எனவே இது அகில திரட்டு அம்மானை. இந்த அகில திரட்டு அம்மானையை ஐயா யாருக்கு தந்தார்? சாகாதிருக்கும் தர்ம அன்பு உள்ளோர் முன் வாகாக தர்ம அம்மானை தான் வகுத்தார். அப்போ இந்த ஆகமத்தை கேட்கிறவங்க சாகாத வாழ்வு பெறுகிறவர்கள். இதை தர்ம அம்மானை ஆக நமக்கு ஐயா தந்திருக்கிறார். வாசிக்க கேட்டு மகிழ்ந்திருந்த அன்போர்க்கு பூசித்து நின்ற பூரணங்கள் கிட்டுமடா. இந்த ஆகமத்தை வாசிக்கணும், கேட்கணும், எல்லாம் கிடைக்கும். அதற்காக ஐயா நமக்கு இந்த ஆகமத்தை தந்திருக்கிறார். இதை யார் மூலம் தந்தார்? ஐயா அம்மை லட்சுமாதேவிக்கு சொன்ன காண்டம், மாதவளுக்கு தான் உரைத்த காண்டம் தன்னை வையகத்து மனுவோர்கள் அறிய நாமெல்லாம் அறிய வேண்டும் என்பதற்காக மாயன் அரிகோபாலன் சீடர் மூலமாக ஐயா நமக்கு தந்திருக்கிறார். எப்படி தந்தார்? அரிகோபாலன் சீடர் சுருதி நித்திரை கொண்டிருக்கிற நேரத்திலே ஐயா பக்கத்திலே வந்திருந்து தட்டி எழுப்பி, அதாவது 1016ஆம் வருடம் கார்த்திகை மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அவர் நித்திரை கொண்டிருந்த நேரத்திலே ஐயா பக்கத்திலே வந்திருந்து அந்த சீடரை தட்டி எழுப்பி, மகனே ஒரு ஆகமம் எழுதணும், அந்த ஆகமத்தின் முதல் சீர், காப்பின் முதல் சீரே ஐயா கனிவாய் மிக திறந்து சொல்லுகிறார். காப்பில் ஒரு சீர் கனிவாய் மிக திறந்து தாற்பரியமாக சாத்தினார் எம்பெருமாள். மகனே இவ்வாய்மொழியை வகுக்கும் காண்டமதுக்கு உகமோர் அறிய உரை நீ முதல் காப்பாய். அப்படி சொல்லி எழுத வைத்து அதன் மேல் நடப்பு உன் உள்ளே அகமிருந்து சரிசமனாய் நான் வகுப்பேன், நீ காண்டத்தை எழுது என்று சொல்லி தந்தார் ஐயா. அந்த அரிகோபாலன் சீடர் மூலமாக நமக்கு இந்த ஆகமத்தை தந்திருக்கிறார். இந்த ஆகமத்தை இப்பொழுது ஐயா தேரிலே அமர்ந்திருக்க ஐயாவின் முன்பாக இருந்து நாம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த முட்டப்பதி தலம், இந்த முட்டப்பதி தலத்திலே எவ்வளவு சிறப்பு மிக்க தலம் பாருங்க. ஐயா சொல்லுகிறார்,
தேரு பொன்பதிகள் சிங்கார மேடைகளும் நீருக்குள்ளே இருக்கும் நிறைந்த நிறங்கள் சொல்லக்கூடாது. கனிமாராடும் கரியனல் பூஞ்சுனைகள் பொன்னினாலே படிகள் பூஞ்சப்பிற கொலு மாணிக்க கல்லால் வளர்ந்த மணி மண்டபம் ஆணிப்பொன் தன்னால் அழகு பூம் பந்தல்கள் இதெல்லாம் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க இந்த முட்டப்பதி தலம். இது துவையல் தவத்தோருக்கு வாவைப்பதியிலே 6 மாத காலம் தவம் இருக்க சொல்லி அங்கிருந்து அவர்களை இந்த முட்டப்பதி தலத்திலே வரவழைத்து 1 மாத காலம் இந்த முட்டப்பதியிலே வைத்து அவர்கள் தவம் செய்தார்கள். அப்பொழுது என்ன தவம் செய்தார்கள்? காலையில பதம் விட்டு உகம்பெருக்கி சாமி கும்பிட்டாங்க. மத்தியானம் பதம் விட்டு உச்சி படிப்பு படித்து அன்னம் குடிச்சு அந்த தவத்தை செய்தார்கள். அதுபோல சாயங்காலம் பதம் விட்டு உகப்படிப்பு படித்து அந்த தவத்தை செய்தார்கள். இந்த முட்டப்பதி தலத்திலே செய்த தவத்தை தான் நாம இப்பொழுது தினசரி நம்ம வீடுகளிலா இருந்தாலும் சரி, நம்முடைய நிழல் தாங்கல்களிலா இருந்தாலும் சரி, பதிகளிலாக இருந்தாலும் சரிதான். அந்த தவத்தை தான் நாம இப்பொழுது தினசரி செய்து கொண்டிருக்கிறோம். ஐயா சொல்வார், பற்படமும் பாயாசமும் வத்தல் வகை சீனியுடன் அப்படி எல்லாம் அவித்த நெல் உடைச்சி, அதாவது புழுங்கல் அரிசி வச்சு சாப்பிட்டு அப்படி நல்ல சொகுசான ஒரு வாழ்வை இந்த முட்டப்பதி தலத்திலே வைத்துதான் இந்த துவையல் தவத்தோருக்கு கொடுத்து அவர்கள் நமக்கு வெளிப்படையாக காட்டி தந்து அதை நம் முன்னோர்கள் கடைபிடிக்க நாமும் கடைபிடித்து வருகிறோம். அதுதான் நம்ம ஐயாவளியின் வழிபாட்டு முறை. அதை கற்று தந்ததே இந்த முட்டப்பதி தலம்தான். அதே போல வாழைப்பதியிலே தவம் செய்தார்கள். 3 நேரமும் கடல் நீர்ல பதம் விட்டு துவச்சி குளிச்சு 1 நேரம் அது பச்சரிசி அன்னம் உண்டு தவம் செய்தாங்க. ஆனா முட்டப்பதி தலத்துல அப்படி இல்லை. இப்போ நாம தினசரி என்ன செய்யறோமோ அதை தான் செய்தது. அவ்வளவு சிறப்பு மிக்க இந்த முட்டப்பதி தலத்திலே ஐயா அமர்ந்திருந்து தங்க திரு தேரிலே அமர்ந்திருந்து மக்களுக்கு அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். இந்த நாராயண பரம்பொருள் இங்கே இருந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் இந்த தலத்தின் பெருமை இன்னும் எவ்வளவோ இருக்குது பாருங்க. சுவாமிதோப்பு தலத்திலே வைகுண்டராக இருக்கிற போது அவர் தவம் நிறைவு செய்து என்ன பண்ணலாம், இனி என்ன செய்யலாம், அப்பா சொன்ன உத்தரவுப்படி நாம எல்லாம் செய்தாகிவிட்டது, இனி என்ன செய்யலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்த நேரத்திலே இந்த முட்டப்பதி தலத்திலே ஐயா நாராயணரும் சிவபெருமானும் வேதாவும் சக்தி உமை சரஸ்வதி பார்வதி எத்திசையும் வானோர் 33 கோடி தேவர்கள் 44 கோடி ரிஷிகள் எல்லோரும் வந்து இருந்து 2 முனிவரை சாமிதோப்புக்கு அனுப்பி வைத்து மகன் வைகுண்டரை வரவழைத்து இந்த முட்டப்பதியிலே வைத்து மகன் வைகுண்டரின் நடப்புகளை எல்லாம் கேட்டு அவருக்கு விஞ்சை தந்த இடம் இந்த முட்டப்பதி தலம். பார்க்கடலுக்குள்ளாக வைத்து நாம இப்ப பதம் விட போடுறோமே, அந்த பார்க்கடலுக்குள்ளாக அழைத்து சென்று தங்க மணி அரங்கில் சமய கொலுவிலே இருத்தி மகனுக்கு விஞ்சை தந்து திரும்பவும் சுவாமிதோப்புக்கு அனுப்பி வைத்து மீண்டும் செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அனுப்பிய நாராயண பரம்பொருள் அமைந்த அந்த அமர்ந்து இருக்கிற கூடிய இந்த முட்டப்பதி தலம் அவ்வளவு சிறப்பு மிக்க தலம். அங்கே இப்பொழுது தேரிலே ஐயா பவனி வந்து இருந்து அமர்ந்து கொண்டு இப்பொழுது ஐயா தந்த ஆகமத்தை நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். ஐயா 1008 மாசி 20 வைகுண்டராக வந்தார். ஏன் வந்தார்? கள்ளி முற்றி விட்டது. 230 100,000 வருஷம் கட்டம் கொடுமை செய்து கண்ணு மக்களாகிய சான்றோர் படுகிற மறுக்கும் பொறுக்க முடியல. அப்போ இனி என்ன செய்யணும்? இந்த கல்லியை அழிக்க வேண்டுமானால் நாம எல்லோரும் பூலோகத்துக்கு போக வேண்டும்.
அப்ப பூலோகத்துக்கு போறது என்ன சும்மா தொடுதுப்பிடுன்னு போயிட முடியுமா? ஏன்னா முன்னாலே இந்த கலிநீசனுக்கு ஐயா திருவனந்தபுரத்திலே நாராயணராக போயிருந்து புத்தி சொல்லி இருந்தார், மக்களை கொடுமைப்படுத்தின உடனே. ஆனா அவன் கேட்கல. அப்பொழுது ஐயா சொன்னார், எவ்வளவு புத்திமதிகளை சொல்லி அவன் கேளாமல் அவன் என்ன சொல்றான், என்னோடு இருந்து கொண்டு எனக்காக பேசாமல் இந்த எளிய சாணார்களுக்காக பேசுகிறாயே, போ போ நீ தானும் போகும் இடந்தனிலே, இனி இந்த ஊரை விட்டே போனாலும் அவர்களுக்கு வைத்த வரிசை இறைகளை எல்லாம் நான் மாற்றி வைக்க மாட்டேன், நீ போ என்று துரத்துகிறான். அப்பொழுது ஐயா சொன்னார், போறேன் நான் உன்னுடைய புறத்தை விட்டு செந்தூரில் வாரேன், உன்னை வதைக்க ஒரு கோலமிட்டு. எளிய சாணான் எனவே எண்ணம் வைத்து எந்தனையும் நலியாக பேசி நகைத்தாயே மானீசா, எளியோர் வலியோர் எவர்க்கும் வெகு நன்மை செய்து நீ அறிய தர்மம் நீ நிலத்திலே நடத்தி பேய் வரியை கொன்று பேருலகம் அத்தனையும் நாடாழ்வார் தனக்கு நான் இன்று பட்டம் சூட்டி அரசாள வைப்பேன், வருவதற்கு முன்னால் நான் நிருபம் எழுதி அனுப்பி வைத்துவிட்டு வருவேன் என்று ஐயா சொல்லிவிட்டு, அவனி 14 அறியும்படியாக நான் வார செய்தியை அனுப்பி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கலியுகத்திலேதான் ஒரு காலத்துல ஐயா நாராயணராக இருந்து திருவனந்தபுரத்து மன்னனுக்கு புத்தி சொல்லி அவன் கேளாம துரத்தினதால் ஐயா அங்க இருந்து திருச்செந்தூரிலே வந்து அமர்ந்திருந்தார். அப்பொழுது அங்கும் அழிச்சாட்டும், எனவே ஐயா தெற்கு வாரிக்கரையிலே அமர்ந்திருந்தார். அப்பொழுது இந்த கலி கொடுமை தாங்க முடியல, தேவர்கள் எல்லாம் வந்து முறையிட்டாங்க. தேவர்கள் முறையத்தை தாங்க முடியல. அதோடு அம்மை பார்வதி தேவியும் ஐயாவிடத்திலே வந்து, ஹரிஹரி நாராயணரே அண்ணரே அச்சுதரே ஹரிஹரி நாராயணரே கண்ணரே, லட்சகட்ட பாவி ஏமாளி கல்யனால பூவில் மண்டூகம் புசித்துதய காரணரே, கபாலியும் மைத்துனர் சலிவாகி மேனி சடலம் மிக திமிர்த்தி இருக்கிறார், ஒரு சுவடில்லை உம்முடைய மைத்துனர், அதனால அவருக்கு வந்து புத்தி சொல்ல வாரும். சீவன் கொடுக்கிற சிவனுக்கும் இரு நினைவு, எனவே பாவ குண உயிராய் படைக்கிறார். படியளக்கக்கூடிய நீர் இங்க வந்து இருந்து கொண்டீர், எனவே குடிக்க கிடைக்கல. படைக்கிற பிரம்மனுக்கு புத்தி தடுமாறி முண்டம் போல் பிறவி, முகம் கண்ணில்லா பிறவி, பிண்ட பிறவி, பேருறுப்பில்லா பிறவி, இப்படியெல்லாம் இருக்குது. அண்ணரே நீர் வந்துதான் ஆகணும், கையில இருளை மாற்றி தான் ஆகணும் அப்படின்னு அம்மா சொல்லி ஐயாவை அழைத்து கொண்டு கையிலையிலே வந்தார்கள். வந்தவுடனே கையில இருள் நீங்கியது. ஐயா இருக்கிற இடத்துல 12 காத தூரத்துக்கு களி பற்றாது. நம்ம அதனாலதான் ஐயாவை தேடி தேடி நம்ம பதிக்கு வாரோம்னா, இந்த ஒரு செல்லுக்கு சார்ஜ் ஏற்றணும். சார்ஜ் ஏற்றினாதான் அந்த செல்லு ஓடும். அதுபோல நாம் ஐயாவுடைய திருநடைக்கு வந்தால் நம்ம உடலுக்கு சார்ஜ் ஏற்றுறோம், அப்படியானால் நம்ம உடல் தூய்மை அடையும். அதுபோல அம்மை ஐயா நாராயணரை தேவ சங்கத்தோடு கையிலைக்கு அழைத்து வந்தார்கள். கையிலை இருள் நீங்கியது. அப்பொழுது சிவபெருமான் ஆவி அரவணைத்து கொண்டு, மைத்துனாய் என்னை விட்டு எங்கே போய்விட்டீர், இத்தனை நாளும் உம்மை காணாமல் நான் வானால் மருகி துணை இழந்த அன்றிலை போல இணை இருந்தேன், நம்ம எப்படி இருந்தோம், இணையும் புறாவது போல இருந்தோமே மைத்துனரே என்றெல்லாம் சொல்லி வருந்துகிறார். அப்பொழுது கலி அளிக்க வேண்டும், கலி அளித்தால்தான் இனி நல்லபடியாக இருக்க முடியும் என்று சொன்ன உடனே ஐயா சம்மதிக்கல. ரொம்ப வேண்டுகிறார் சிவபெருமான், ஆனா ஐயா ஒத்துக்கொள்ளவில்லை. இருந்தாலும் வேற வழி இல்லை, வழி இல்லாத காரணத்தால் எம்பெருமான் கலி அளிக்க ஒத்துக்கொண்டார். அப்பொழுது கேட்கிறார், எல்லா தேவர்களையும் இங்கே வரவழைக்க வேண்டும் என்று சொன்ன உடனே எல்லா தேவர்களையும் சிவபெருமான் வரவழைத்தார். வரவழைத்து அவர்களிடத்திலே எம்பெருமான் கேட்டு, எல்லோ தேவர்களும் பூலோகத்துல போய் பிறக்கணும், அப்பதான் கலி அழிக்க முடியும் என்று எல்லா தேவர்களுக்கும் பூலோகத்துல பிறவி செய்தாகிவிட்டது. இனி இந்த கலி அழியணுமானா சிவசக்தி தான் முதலால் ஜீவனுள்ள செந்துகளுக்கு மட்டை மருந்திலையும் மலைகடலும் வாசியும் திட்டமுடன் நாரணருக்கு சிந்தை ஒத்த பேருக்கு எல்லாம் மேனி அழுக்கறுத்து மேன்மோடி இருள் அறுத்து யோனி பிறப்பும் உற்ற லிங்க பிறப்பும் அவரவருக்கு தக்க அதிக பிறப்போடு எல்லோருக்கும் பூலோகத்துல பிறந்து ஆகணும்.
அதனால 7 லோகத்து தேவர்களை புலோகத்தில் பிறவி செய்து விட்டார். அதுபோல இந்த 7 லோகத்து பிள்ளைகளை பூமியிலே பெற்று வைத்த அந்த 7 அம்மமார்களும் வனத்திலே போய் தவம் இருந்தார்கள். அவர்களையும் பூலோகத்திலே பெண் மனு போலே பிறவி செய்தார். அம்மை லட்சுமாதேவியை திருச்செந்தூர் கடலுக்குள்ளாக மகரமாக வளர வைத்தார். அம்மை மாகாளியை 2 பிள்ளைகளை காத்துக்கொள்ளாத காரணத்தால் தவத்துக்கு இருத்திவிட்டார். இப்படி எல்லா காரியத்தையும் செய்து கலி அழிக்க வேண்டும் என்பதற்காக செய்துவிட்டு சிவபெருமானுக்கும் அவருக்கும் என்ன பூலோகத்தில் எல்லாருக்கும் பிறகு உண்டு. அந்த உடனே சொல்லுகிறார், ஈஸ்வரரே இனி சந்தோஷம்தான் வெந்தோஷம் தீர்ந்தது. எனவே நீர் கையிலே வெள்ளி கையிலே லக்கியத்தை ஊட்டி கனல் எழுப்பி திருநடனம் ஆடும் என்று சொன்ன உடனே சிவபெருமானும் அம்மை உமையாளோடு திருநடனம் ஆடி நிறைவு செய்துவிட்டு அம்மை பார்வதி தேவியிடத்திலே கேட்கிறார், தேவி நான் ஆடின அந்த ஆட்டம் பாட்டு நன்றாக இருந்ததா அப்படின்னு கேட்கிறார். திருநடனம் ஆடினா என்ன நடக்கும்? பிரளயமே வரும், எல்லாமே மாறும். அதான் அம்மா சொல்றாங்க, ஆடினீரே தாண்டவந்தான் அநேக வளங்கள் சொல்லி பாடினீரே ஐயா பாட்டு வழுகாதே சொன்னபடி எல்லாம் நடந்து ஆகணுமே. அல்லாமலும் என் அண்ணர் நினைவில் இருக்கிறத நான் அறிந்ததை சொல்லுகிறேன். நாராயணர் கலியளிக்க பூலோகத்திலே நடப்பது நிசமானால் நம்மையும் இங்கே இருக்க விட மாட்டார். எம் மலையில் ஆனாலும் கொந்தலில் ஆனாலும் கூர் பனியில் ஆனாலும் எனக்கு இளங்குரத்தி வட்டி தந்து, உமக்கும் கையில திருவோடு தந்து, பிரம்மனுக்கு கோலமிட்டு, மைந்தன் சரவணனுக்கு மரிப்பு கொடுத்து, வரமுள்ள தேவதைக்கு மாற்றி உரு கொடுத்து, இப்படியெல்லாம் செய்து களி அழிக்க காண்டம் கழிக்க வென்று மேதினி எல்லாம் நம்மளை எல்லாம் பிறவி செய்து வைத்து விடுவார். இப்படியெல்லாம் எப்படினாலும் நம்மளும் பூலோகத்தில் பிறந்துதான் ஆகணும் அப்படின்ட்டு அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்திலே அங்கே நாராயணர் வந்து விட்டார். அப்பொழுது ஐயா சொல்லுகிறார், என்னுடைய தங்கையரே எனிமேனி ஆக்குவளே, உன்னுடைய தன்பொருட்டால் உலகளந்தோ நானாகி நாட்டில் என் பேரும் நடத்தி வைத்த நன்னுதலே, கோட்டு வரையாளே, கோவே என் தங்கையரே, நீயும் நம்ம ஈஸ்வரரும் நீ நிலத்தில் போக வேண்டும் என்று நானும் நினைத்திருந்தேன் என்று சொன்னாயே. ஈஸ்வரருக்கும் ஈஸ்வரிக்கும் எந்த நினைப்பா இருந்தா நான் போக வேண்டாம் என்று யாராவது சொல்லுவாங்களா? உங்க மனதுல பட்டது போல நீங்க போய் பிறக்கலாம் என்று எம்பெருமான் சொன்னார். எப்படி பாருங்க ஐயா, எவ்வளவு சூத்திரதாரி போர்மேனி மாயன் இமசூற்ற அற்புதம் புரிவதார். அந்த உடனே சிவபெருமான் சொல்றார், மைத்துனா நீர் சரியான ஆளுப்பா, சொல்லாதபடி சொல்லுதற்கு உண்மையல்லால் அல்லும் பகலும் அலைந்தாலும் கிட்டாது. போம் என்று சொல்லாமல் புத்தி சொன்னா போலே நீர் தாங்கி உரைத்தீரோ. சரி உம்மை விருப்பம், நாங்க புலவத்துக்கு போய் ஆகணும், எப்ப போனோம் சொல்லும் அப்படின்னு சிவபெருமான் கேட்கிறார். அப்பொழுது ஐயா சொல்லுகிறார், நாம போறதுக்கு முன்னால நாம வருகிற செய்தியை ஒரு திருவாசகம் எழுதி அனுப்பி வைத்து விட்டு நாம போகணும். ஏன்னா நாம போக வேண்டும் என்பதை அவனுக்கு அவனி அறியும்படியாக நாட்டு நருள் அறிய, நடக்கும் ஜீவ செந்தறிய, காட்டு மரமறிய, கல்லப்பூ தான் அறிய, பூமி தெய்வார் அறிய, பொழுது சந்திரன் அறிய, பொய்சரியை கிரியை பெயர்னாலும் தான் அறிய, சங்கரிய முத்தறிய, சகல மச்சமும் அறிய, அங்கறிய நாம் படைத்த அல்லோரும் தான் அறிய. நாம் ஒரு திருவாசகத்தை எழுதி அவன் அறிய விட்டது போல் அவனி 14 அறியும்படியாக. ஏன்னா அந்த கலிநீசன்ற சொல்லிட்டு வந்தார்ல, நான் உன் போரேன் உன்னுடைய புறத்தை விட்டு செந்தூரில் வாரேன் என்று சொல்லிட்டு செந்தூர் வந்தார். அதான் நாம இப்ப செந்தூர்ல இருந்து வாரார் வைகுண்டரா. வாரதுக்கு முன்னால வார செய்தியை அந்த கலிநீசன் அறியும்படியாக ஒரு திருவாசகம் எழுதி அனுப்ப வேண்டும். அதான் அவன் அறிய விட்டது போல் அவனி 14 அறியும்படியாக
கல்லு மண்ணு சங்கு முத்து எல்லாம் அறியும்படியாக இந்த திருவாசகத்தை நாம எழுதி அனுப்பி விட்டு நாம போனோம். அப்ப இந்த திருவாசகம் எழுத வேண்டும் என்று எல்லோரும் கைலாயங்கிரியிலிருந்து வைகுண்டத்துக்கு வந்து கங்கை நதி மூழ்கி எல்லாரும் நல்ல அழகாக புறப்பட்டு தேவ சங்கத்தோடு கங்கை தீர்த்தமாடி கிருஷ்ணர் பதிபுகுந்து மேடை விதானமிட்டு மிகுமேடை பொன்னெழுத்தி ஆகமங்கள் போற்றவிட்டு அறம்பெயர் கை காட்டவிட்டு போகமுனி சித்தரெல்லாம் புராணகவி ஓசையிட்டு இப்படி எல்லா தேவ சங்கத்தோடு வந்து வைகுண்டத்திலே இருந்து கொண்டு அம்மை சரஸ்வதி வர வேண்டும். இந்த திருவாசகம் எழுதணும்னா அம்மை சரஸ்வதி தான். அப்போ அதுக்காக சரஸ்வதியை வரவழைக்க வேண்டும் என்பதற்காக அம்மையை அழைக்கிறாங்க. உடனே அந்த அம்மையும் கங்கை தீர்த்தமாடி நல்ல பச்சை நிற பட்டணிந்து வளையல் முறுக்குமட்டு கொண்டைதனில் தேர்மலரை குவிய மிகச்சூடி அப்படி பொற்சரிகை சேலை அணிந்து அம்மையும் அங்கே வருகிறாங்க. எப்படி வருகிறார்கள்? அன்ன நடை நடந்து அனல் கொழுந்து இட்டார் போல் வண்ண அழகுடனே வந்தாள் திருமுன்பதிலே. குத்து விளக்கு காற்றில்லாத நேரத்துல எப்படி நேராக எரியுமோ அதுபோல அம்மா நேராக வருகிறார்கள். அன்ன நடை நடந்து வருகிறார்கள். சிலவங்க தும்னி நடப்பாங்க, அப்படி நடக்கக்கூடாது. அதான் அங்க ஐயா அதை சுட்டி காட்டுகிறார். அன்ன நடை நடந்து அனல் கொழுந்து இட்டார் போல் அங்கே வருகிறார்கள். உடனே அது ஐயா நாராயணர் அப்படி தேவச்சவங்க எல்லாமே பார்க்குறாங்க. பார்த்துட்டு சிவபெருமான்கிட்ட ஐயா கலந்து பேசுகிறார். பேசிட்டு சொல்றார் அம்மை சரஸ்வதிகிட்ட, கருத்துடைய ஜோதி கவியுடையீர் உந்தனையும் வருத்தின காரியம் என்னன்னு தெரியுமா? நாட்டில் ஒரு நீசன் நன்றி அறியா பிறந்து மேட்டியாய் லோகமெல்லாம் மெய்யளித்தான் கண்டாயே. கோட்டி பவம் பிறந்து குறுநீதியை கெடுத்தான், கேட்டிருக்க கூடாது கெடுநீசன் பொல்லாங்கு. நம்மை நினையாத்தது கூட காரியம் இல்லை, ஆனால் செம்மை உள்ள சான்றோரை செய்த பங்கம் ஏகல. தெய்வ பிறவியல்லோ திசை வந்த சான்றோர்கள். கற்பகலா பெண்களுட கற்புக்கு இறங்காது இருந்தால் உற்பனமோ நாமல் உடையவரன் என்றாமோ. நாம கடவுள்னு இருந்து என்ன பலன்? அப்ப அவங்களுக்கு நம்ம உதவி செய்ய வேண்டுமெல்லாம். இல்லாமலும் எளியவனை வம்பால் இடுக்கம் செய்தே அடித்தா கூட விழியிட்டு அழுதாலும் கேட்கறதுக்கு ஆளே இல்லை. ஆனா நாளான நாள் வழியா இந்த மக்களெல்லாம் நம்பி நம்பேர்லே நம்பி இருக்கிறது. அப்ப அவங்களுக்கு நாம உதவி செய்ய வேண்டும். அல்லாமலும் அரித்தன் மகா நாமமத இல்லாமலே மறைத்தான். இப்ப பாருங்க, நாட்டுல அப்படிதான் இருக்குது. ஆகமத்தை கூறளித்தான் அந்நீத மாபாவி. தாகம் அடைந்தார்கள் தவசு முனிமார்கள் எல்லாம். நல்ல மக்கள் எல்லாம் ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறார்கள். அதோடு நீச பசாசு நீ நிலத்தை கொள்ளை கொண்டு தோச பயலோடு சேர்ந்து அதுவும் கொடுமைப்படுத்துது. இது ஒரு கொடுமை. எதுவும் வரம்பு தப்பி இருக்குது. அதனால நாங்களெல்லாம் நாட்டிலே போயிருந்து ஓட்டுவதை ஓட்டி உரைப்பதை உரைப்பித்து, அதாவது நல்லவங்களுக்கு நன்மை செய்து தீயவங்களை அழித்து நாட்டை ஒரு சொல்லுக்குள் அரசாள வேண்டும். அதற்கு நாங்கள்லாம் வரணும், பூலோகத்துக்கு போக வேண்டியது இருக்கு. அதனால நாம வருகிற செய்தியை அவன் அறிய விட்டது போல் அவனி 14 அறியும்படியாக ஒரு திருவாசகம் எழுதி அனுப்ப வேண்டும். பொற்பூண்டு வரை தான் அறிய எழுதி அனுப்பணும் என்று அதுக்கு தான் ஒன்று வரவழைத்தது. அதை நீ சொல்லணும், நான் கை கொண்டு எழுதணும். இதை சொல்லுது யாரு? நாராயணர் அம்மை சரஸ்வதி தேவிட்ட சொல்றார். சரஸ்வதி சொல்ல நாராயணர் கை கொண்டு எழுத, ஐயா கை கொண்டு எழுத. அதான் நீ உரைக்க நான் எழுதி நீ நிலத்தில் விட்டதுண்டால் வாயுரைக்க கூடாது மற்றோர்கள் ஆறாலும். வம்புரைத்தால் வன்னரகம் உம்பதுவே அல்லால் உருகதிகள் காணார்கள். ஏதோ புலகத்துல நல்லா பொங்கி போச்சு சாப்பிடுவாங்க, அவ்வளவுதான். சாப்பிட்டுட்டு அந்தால போறவங்க தான். அதான் உம்பதுவே அல்லால் உருகதிகள் காணார்கள். ஆகையினால
நீ தான் அதை சொல்லணும் அப்படின்னு ஐயா சொன்ன உடனே அந்த சரஸ்வதி தேவி சொல்றாங்க, ஐயா எல்லாம் கிருபை எம்பரனே உன் செயலு அல்லாமல் என்னாலே ஆகுமோ ஏதாலும், ஆட்டுவதும் நீ அல்லவோ ஆடுவானும் நீ அல்லவோ, ஓட்டுவதும் நீ அல்லவோ ஓடுவானும் நீ அல்லவோ, அல்லும் பகலும் நீ அல்லவோ அழியாதவரும் நீ அல்லவோ, சொல்லுவதும் நீ அல்லவோ சொல்ல வைப்பானும் நீ அல்லவோ, எல்லாம் உமது கிருபை எனக்கு அல்லாம இது சொல்ல இது வந்ததென்ன சுவாமி என்று பணிந்தார்கள். பாருங்க, எல்லாம் நீ என்ன சொல்லுன்னு சொல்றா, என்னால சொல்ல முடியுமா ஐயா, நீ தான் சொல்லணும் அப்படின்னு அம்மை சரஸ்வதி சொல்ல, அதுக்கு தான் ஐயா சொல்றார், சரஸ்வதி நீ சொல்லி நான் எழுதி நீ நிலத்துல விட்டா யாரும் மறுக்க கூடாது, மறுத்தா வன்னுரகம், ஆகையினால நீ சொல்லு அப்படின்னு எம்பெருமான் சொல்லுகிறார். பாருங்க, பணிவோடு இந்த அம்மை சரஸ்வதி சொன்ன காரணத்தால் ஒரு திருவாசகத்தையே சொல்லக்கூடிய சிறப்பை பெற்றார்கள். அதுபோல இந்த சான்றோர்களை பெற்ற 7 அம்மமார்கள் எவ்வளவு வீர பிள்ளைகளை பெற்றவர்கள். அவர்களை தவிர வேற யாராலும் அந்த தகுதி கிடையாது, வேற யாருக்கும் கிடையாது. அதனாலதான் ஐயா அதை சோதித்து பார்த்தார், இவர்களுக்கு இந்த தகுதி இருக்குதா என்று. ஆனால் அவர்கள் அதை மென்மையாக சொல்லி இருக்கலாம். என்ன சொன்னாங்க, இறந்து திரிகின்ற ஈசருக்கு அல்லாது பரந்த புவி மாயனுக்கு படாதே, இந்த கனி நீரை இன்னி அந்தலையில கவிழுங்கன்னு கேட்டார். அவங்க ஓட்டில் இறந்துன்னா ஊர்வழியே தெரியும், ஆண்டிக்கே அல்லாது அரவணையிலே துயிலும் காண்டீவனுக்கு கூட கருத மாட்டோமே, நீர் கேட்கிறீரேன்னு ஆணவத்தோடு பேசினாங்க. அதனால அவங்களுக்கு என்ன கிடைத்தது, போய் வனத்துல தவம் இருக்கக்கூடிய நிலைமை தான் கிடைச்சு. கடைசி ஐயா சிறப்பு தருகிறார். ஆனாலும் 12 காலம் வனத்திலே தவமாக இருந்தார்கள். அதே போல அம்மை மாகாளி இடத்திலே இந்த பிள்ளைகளை 7 பிள்ளைகளையும் வளர்க்க ஒப்படைத்தார். ஒப்படைக்கிற போது சொல்கிறார், மாகாளி இந்த பிள்ளைகளுக்கோ தீங்கு வராமல் உன்னால காக்க முடியுமா? அப்ப இந்த அம்மா என்ன சொல்லியிருக்கணும், அண்ணரே நீர் இருக்கிறீர் எல்லாருமா நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அம்மா சந்தோஷமா தான் சொன்னாங்க, என் போலகர்தனையும் ஈடு செய்ய இங்கொருவர் உண்டோகான் இந்த உலகில் எனக்கு எதிரி என்று சொன்னாங்க. அப்ப ஐயா பார்த்தார், சரி மாகாளி பிள்ளைக்கோர் தீங்கு வந்தால் பெருஞ்சிறைதான் கிடைக்கும் என்று சொல்லி பிள்ளைகளை ஒப்படைத்தார். அந்த ஆணவமாக சொன்ன காரணத்தால் அம்மை மாகாளி அங்கே தவம் இருக்கக்கூடிய நிலைமை தான் ஏற்பட்டது. எது வரைக்கும், தர்ம யுகம் உதிக்கும் வரைக்கும் இந்த பிள்ளைகளுக்காக அம்மை மாகாளி தவம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இங்கே சரஸ்வதி தேவி பணிவாக சொன்ன காரணத்தால் இந்த திருவாசகத்தையே சொல்லக்கூடிய தகுதியை பெற்றிருக்கிறாங்க. அப்படி இந்த அம்மை இந்த திருவாசகத்தை எப்படி சொல்லுகிறார்கள் என்பதை நாம இப்போ வாசகத்துல கேட்டோம். கலையோடு கலையை தாக்கி கண்ணின் மேல் கருணை நாட்டி மலையோடு மலையை தாண்டி வளர்ந்தவன் பதமே கண்டு சிலையோடு சிலையினாலும் சிவபர கிருபை என்றே அலைதலை முழக்கம் போலே அவள் உரை கூறலுற்றாள். அதாவது கலையோடு, பக்தின்னா நம்மளால இப்படியெல்லாம் இருக்க முடியாது. கடல் அலை முழங்குவது போல அம்மை சரஸ்வதி தேவி அப்படி டப் டப்னு அப்படி சொல்றாங்க. அப்படி அவங்க சொல்றாங்க, கூறிய வாசகத்தை இந்த குவலயத்தோர் காண, இதை எல்லாரும் பார்க்கணும், கேட்கணும், படிக்கணும். மீறிய மொழிகள் சொல்லி விளம்புவார் நாசமாகும், இதை மறுத்து சொல்லக்கூடாது. தேறிய பூதத்தோடு தேர்ந்து உணர்ந்தவரே வாழ்வார். இந்த ஆகமத்தை கேட்கறதுக்கு எனக்கு தகுதி இருக்கு, இந்த ஆகமத்தை படிக்கிறதுக்கு எனக்கு தகுதி இருக்கு, எனக்கு படிக்கணும் கேட்கணும்னு ஆசையோடு கேட்கணும், அவர்கள் வாழ்வார்கள். மனப்பூரணம். ஏதோ கதை படிக்கிறாங்க நம்மளும் கேட்கிறோம், ஏதோ கேட்கிறோம் அப்படின்னு கேட்கக்கூடாது. மனசார கேட்டால் எல்லா சிறப்பும் கிடைக்கும். ஒரு திரு விபூதியுண்டை ஒரு இரு மிச்சமாகும், ஒரு திட தேங்காய் போலும் ஒரு மன திறனை போட்டு
கருதிட வெற்றிலை வாக்கும் கனிந்திடு ஓர்க்கும் மூவர் வருகிட நியாயமையின் வழி இது ஆகும் தானே. ஒரு தேங்காய் அதுல 3 கண்ணு, ஆனா ஒரு கண்ணுல தான் முளை வரும். அதுபோல மும்மூர்த்தியும் ஒரே மூர்த்தியாக வந்திருக்கிறார், எம்மூர்த்தியும் இயல் மூர்த்தியாக இருக்கிறார். ஏக பரம்பொருள் அநேகனாக மாறினார், அநேகமாக இருந்த பரம்பொருள் ஒன்னாக வந்தார். அதான் வைகுண்டசாமி. அவருக்கு பல நாமங்கள் இருக்கும், எண்ணடங்கா நாமங்கள் உண்டு. ஒரு திருவிபூதி எல்லா நாமமும் எத்தனை நாமம் இருந்தாலும் அத்தனையிலும் உள்ள சிறப்பெல்லாம் ஐயாவுக்கே. இந்த திருவாசகத்தை மண்மொழி இதுவாம் என்று மதத்துடன் பேசுவோர்க்கு இனிதல்ல வீழ்ந்தான் என்று இயம்பிய பகைஞர் தன்னை குனிதவள் துர்க்கை சென்று கொன்றவள் நரகம் பூத்தி கனிதுடன் துர்க்கை வாரி கடல் தீர்த்தம் ஆடுவாளே. ஐயா சொல்லுவார், முன்னோலே வாசகத்தை முழித்திருந்து கேட்டிடுங்கோ, பின்னாலே வந்ததுதான் போகுமடா என் மகனே. இந்த திருவாசகத்தை கேட்டாச்சுனாலே எல்லாமே கிடைக்கும் பாருங்க, எல்லாமே கிடைக்கும் சொல்றார். அம்மா சொல்றாங்க, ஐயா எழுதுகிறார். எறும்புகடை யானை முதல் 84 உயிர்கள். இந்த உலகத்துல எறும்பு சிறிய ஜீவராசி, ஆனா யானை எவ்வளவோ பெரிய உடலை பொறுத்தளவு. அத்தனையும் அறியும்படியாக ரதி மதி சூரியர்கள் பருதிபால் ஆளியும் தெரும்பு மாமலை மாமர சோலையும் கேடனும் தலை மூடனும் அறியவே தென்கீழ தேவரும் இங்குள்ள மூவரும் தேசத்தை வேந்திரன் அறியவே வாசமுனி ஓர்களும் வேத சந்யாசியும் அறையாறு சாஸ்திரம் அறியவே மண்டலம் அளந்த கை கொண்டெழுதும் வாசகம். யார் எழுதின வாசகம்? மண்டலம் அளந்த கை, 3/4 அடிக்குள்ளாக 7-14 லோகத்தையுமே 3/4 அடிக்குள் அளந்த அந்த மாயன் கை கொண்டு எழுதிய வாசகம் இந்த அகிலத்திரட்டு அம்மானையிலே இருக்குது. அதனாலதான் இந்த அகிலத்திரட்டு அம்மானையிலே இருக்கிறது, வேற எங்கேயும் இருக்காது. இங்க இல்லாதது வேற எங்கேயும் இருக்காது. இங்கே ஐயா கை கொண்டு எழுதிய வாசகம் இருக்கிறது. இந்த வாசகத்தை யார் கேட்டாலும் படித்தாலும் மிகு பலன் கிடைக்கும். நல்ல வீர புரந்தர தர்மராஜா வங்கிசத்திலே நாடும் ஒரு மதலை பிறந்து வந்தவுடன் நல்ல அருணாசலத்திலே வாலிப பிள்ளையாய் இருக்கிறார். அந்த பூலோக கலியுகத்திலே ஆசாரமாய் இருக்கிற பேர்களும் அழுக்கான புத்தியாய் இருக்கிற பேர்களும் ஆசாரம். ஆச்சாரம் வேறு, ஆசாரம் வேறு. ஆச்சாரம் இப்ப நாம பதம் விட்டுதான் பள்ளியறைக்க போனோம், அது ஆச்சாரம். ஆசாரம்னா நல்ல வாய் குளிர பேசி அவங்களுக்கு எந்த பலனும் இல்லாத அளவுக்கு பேசி விட்டுருவாங்க, அது ஆசாரம். அது அங்க ஐயா சொல்லுகிறார், ஆசாரமாய் இருக்கிறவர்களும் அழுக்கான புத்தியாய் இருக்கிறவர்களும் கெட்ட எண்ணம் உடையவர்களும் ஆங்காரமாகி அழிந்து போவார்கள். அதன் மேல் 18 துர்க்கை அம்மாள் பிறந்து அந்த கலியுக பஞ்சமந்த ராட்சியத்திலே வருகிறார்கள். வந்தவுடனே அங்கே யானை, அதாவது நாட்டில் என்ன என்ன நடக்கும் என்பதையெல்லாம் ஐயா இங்கே அம்மை சொல்ல ஐயா எழுதுகிறார். யானை துதிக்கை போல் மழை பெய்யும், அதிலே சில துர்ச்சனர்கள் எல்லாம் ஆண்டு போவார்கள். அதன் மேல் பக்தியாய் இருக்கிற பேர்களுக்கும் பிள்ளை இல்லாமல் இருக்கிற பேர்களுக்கும் கண்ணில்லாமல் இருக்கிற பேர்களுக்கும் தனம் இல்லாமல் இருக்கிற பேர்களுக்கும் பராபரமூர்த்தியும் சாம்பசிவமூர்த்தியும் ஸ்ரீராமச்சேயரும் தீட்சையாகி திருமனதி இறங்கி பக்தி காரணங்களை சோதித்து, அப்ப நாம இத்தனைக்கு இவ்வளவும் தாராருன்னா நாமளும் ஐயா சொன்னபடி வாழ்ந்தா தான் அதை பெறக்கூடிய தகுதி கிடைக்கும். அதான் பக்தி காரணங்களை சோதித்து பகிர்ந்து அவரவர் கேட்ட வரங்களை கொடுப்பார்கள். இன்னும் சிறிது நாளையிலே சிறிது ஜனம் தெய்வீகமாய் போவார்கள். அப்படி பக்தியான மக்களும் இருப்பாங்க. உலகில் பல பல வஸ்து பலிக்கும் என பகர்ந்தார். இப்ப நாட்டுல பாருங்க எல்லாம் புதுமை. முன்னால எல்லாம் அம்மியில வச்சு அரைச்சிட்டு இருந்தோம், இப்போ மிக்சி. எக்ஸாம்பிளுக்கு தான் நம்ம ஒண்ணு சொல்லுவோம், ஏன்னா எல்லா மக்களுக்கும் இப்ப தெரியும் நாட்டுல எல்லாம் ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாமே வந்துட்டு. அதான் பல பல வஸ்துக்கள் பலிக்கும் என பகர்ந்தார். சில நீசர் மிக கருப்பை நினைவில்லாத தொட்டு மிக பாசமடைந்து அலைந்து அழிந்து போவார்கள். வீமன் வாலி சுக்ரீவன் பண்டாரமாகி போவார்கள். அது பண்டாரமா போவாங்கன்னு சொல்லி ஐயா சொல்லல. பீமே ஒரு 7 மலைய 13 யானைக கொம்ப உடைச்சான்.
அந்த பலம் இந்த கலியுகத்துக்கு தேவையில்லை. ஏன்னா அதையெல்லாம் மிஷினி செய்துருவோம் இப்போ. அதனால அவங்க இப்போ அப்படிதான் இருப்பாங்க. அதான் வாச்சி கொள்ளு கலப்பை எல்லாம் நாசமாகி போய்விடும். முன்னாலே துலுக்கர் தம்மை நாசம் பண்ணுகிறதற்காகவே துர்க்கை அம்மாளை பிறவி செய்து அனுப்புகிறோம். பிராமணர் நன்றாக சுகத்துடன் வாழ்வார்கள். பிராமணர்னா யாரு? ஐயா சொல்லுவார், பிராமண வேஷம் போட பக்தன்மாரே நீங்கள் உண்டு. ஐயா சொன்னபடி வாழுவங்க எல்லாம் பிராமணங்க தான். ஏன்னா ஐயா நம்ம தொழில் தவத்தில் சொல்லி தந்தாரே 3 நேரம் பதம் விட்டு ஐயாவே ஓதி உணவு அருந்தி அப்படி வாழணும். சரி முடியலை, 1 நேரமாவது பதம் விட்டு துணி துவைச்சி அப்படி வாழணும். அப்படி ஆச்சாரமா வாழணும். எதை எப்படி செய்யணும் அதை அப்படிதான் செய்யணும். சும்மா ஐயா சொல்லுவார், பயந்து இருந்து பணிவிடைகள் செய்வாயானால் உயர்ந்த குடியாவாய் உயிர் பிழைப்பாய் நீ மகனே. அப்போ எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும் என்பதை ஐயா இங்கே சொல்லுகிறார். புவியில் முகத்திலிங்கம் இல்லாத பேருக்கு பிரம்மதேவரை அனுப்புகிறோம். முகத்திலிங்கம் நம்ம நெத்தியில திருநாம இருக்கணும். எல்லாரும் கண்ட சின்னங்களை கொண்டு நெத்தியில வைக்கிறாங்க. அதாவது லிங்கம் நம்ம ஐயா தொட்டு நம்ம ஐயா நம்ம நெத்தியில தொட்டு பொட்டா வைக்கல. அது 3வது கண்ணு, முக்கண்ணு, அறிவு கண்ணு. அந்த கண்ணை வளர்ந்துராதங்க அப்படியே அமுக்கி வைக்க சொல்லல, அப்படி திறந்து விட்டார் திருநாமத்தை விட்டு. அதனால நாம நாமம் விட வேண்டும். அதுபோல ஐயா பொல்லாத பேரை தெரிந்து பிடித்து புதுக்கிராம தேசத்தில் வாழும் தேவதைக்கு பூசை பண்ணி போடுவார் என புகட்டினார். காவேரி ஆற்றுக்குள்ளே 3 பொதி மங்கிலியம் கவிழ்ந்து அடைய வேண்டும் என்றும். காவிரி பிரச்சனை இன்னைக்கும் தீர்ந்திருக்கா? நல்லா பாருங்க, யோசித்து பாருங்க. இதெல்லாம் எப்பவே ஐயா சொல்லி வச்சிருக்கார். அதுபோல காசினியில் ஒரு 7 பெண் பிள்ளைகள் ஒரு ஆண் பிள்ளை அடர்ந்து பிடிப்பார்கள் என்றும் அறுத்த மங்கிலியத்தை மிகுத்து கெட்டுவார்கள் என்றும். கெட்டுவார்கள், கெட்டுங்கன்னு சொல்லல ஐயா, கெட்டுவார்கள் அப்படி நாட்டுல நடக்கும் என்பதையும் ஐயா சொல்லி, இன்னும் சிறிது நாளையிலே கேள்வி கேளாமல் இருக்கிறவர்களுக்கும் துர்ச்சனராய் இருக்கிறவர்களுக்கும் வர்த்தகராய் இருக்கிறவர்களுக்கும் தம்மில் ஒருவருக்கு ஒருவர் சண்டை போட்டு மாண்டு போவார்கள். அதற்கு மேல் போனவர்கள் போக இருக்கிறவர்கள் புண்ணிய புருஷரை தரிசனம் பண்ணிக்கொண்டு சர்வ பாக்கியத்திலே அடைவார்கள். 3 லோகத்துக்கு ஒரு வால்வெளி உண்டாக்கி நெருப்பு போட்டு கொண்டு வருகிறோம். அதனால் மானிடர்கள் எல்லாம் முறந்து உட்கொள்ளை பிறக்கொள்ளை அடிப்பார்கள். இப்ப நாட்டில் அப்படிதான் திருட்டு பொய் பித்தலாட்டு எல்லாம் இருக்குது. அதைத்தான் ஐயா அங்க குறிப்பிடுகிறார். அதுபோல நாம் அதற்கு மேல் பூலோக கலியுக பஞ்சாமிர்த ராட்சியத்திலே பண்டார வேஷமாய் வருகிறோம். நாம் வருகிற போது மண்ணெல்லாம் கிடுகிடன்றாடும். இது எப்போ சொல்லுகிறார்? 1008 மாசி 20 தான் ஐயா வந்தார். வாரத்துக்கு 10 வருஷத்துக்கு முன்னால 998 சொல்லுகிறார். நாம் பண்டார வேஷமாய் வருவோம். வருகிற போது மண்ணெல்லாம் கிடுகிடன்றாடும், மலையும் வானமும் முழங்கி திடுக்கிடும். அதே அநேக துர்ச்சனர்கள் எல்லாம் ஆண்டு போவார்கள். மந்திர தந்திரங்கள் எல்லாம் வைத்திய வாகனங்கள் எல்லாம் மறைந்து போய்விடும். 7 சமுத்திரத்திலே 3 சமுத்திரம் நீர் உள்வாங்கி போய்விடும். இது தர்மராஜ்யத்துக்கு எல்கையை சொல்லுகிறார் ஐயா. தர்மராஜ்யம் தோணும் போது தூவரையம்பதி தொடங்கும். அப்பொழுது இந்த கடல் எல்லாம் வற்றி மாறும். ஒரு லிங்கம் 3 வராகனுக்கு விற்கவும், ஒரு கலஞ்சி ஜலம் எடுக்கவும், 2 நாளைக்கு வெளிக்கு ஒரு தண்ணீர் பந்தலும், 3 நாளைக்கு வெளிக்கு ஒரு தர்மசாலை மடமும் நன்றாய் முகியும். தர்மம் கொடுக்கிற பேர்கள் உண்டு, தர்மம் வாங்குகிற பேர்கள் இல்லை என்று சொல்லுகிற வெயிலால் மடக்கொடியாள் வயிற்றிலே நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப எங்கே தர்மம் இருக்கு? அன்ன தர்மம் இருக்கு, எல்லா தர்மமும் நிறைய இருக்கு. ஆனா கொடுக்கிற பேர்கள் உண்டு, வாங்குகிற பேர்கள் இல்லை என்று சொன்னது யாரு? சொல்லுகிற வெயிலால் மடக்கொடியாள் வயிற்றில நாடும் ஒரு மதலை பிறந்து 10 வருடம் ஆச்சுது. நாங்களும் மகா அருணாச்சலத்திலே வாலிப பிள்ளையாய் இருக்கிறோம். அந்த வாலிப பிள்ளை என்ன சொல்லுகிறார் என்றால், வீரபுரந்தர தர்மராஜா வழியிலே விதி நாராயணர் இங்கே வந்து 3 மாதத்திற்கு தபசு பண்ணி 2 மாதத்திற்கு மேல் வருகிறார். வந்தவுடனே அந்யோன்ய கலகமாகும். அந்த கலகத்திலே ஒருவருக்கு ஒருவர் அசத்தியாய் போவார்கள். போனவர்கள் போக இருக்கிறவர்கள் புண்ணிய புருஷராய் இருப்பார்கள்.
அவர்களுக்கு வேண்டிய பாக்கியத்தை கொடுப்போம். 998 இந்த திருவாசகத்தை கொல்ல ஆண்டு 998 எழுதி இந்த பூலோகத்துக்கு அனுப்புறாங்க. அப்ப இந்த அனுப்பும் போது இந்த அம்மா இந்த திருவாசகத்தை சொல்லும் போது இந்த அம்மா எப்படி இருந்து சொன்னாங்க, அந்த திருவாசகம் எப்படிப்பட்டது, இனி இந்த திருவாசகத்தை கேட்டா என்ன கிடைக்கும், நாம இதை ஏன் கேட்கணும், இதை ஏன் படிக்கணும், அதுக்கு என்ன கிடைக்கும் என்பதை ஐயா சொல்லுகிறார். பாக்கியம் கொடுப்போம் நாமும் பலனுடன் வாழுவோர்க்கு, நோக்கிய கருணை உண்டாம் நோவில்லாது இருந்து வாழ்வார், தாக்கிய வாசகத்தின் தன்மையை நம்புவோர்க்கு வாக்கிய வைகுண்ட வீடு வந்தவர் வாழ்வார் தானே. இந்த உலகத்திலும் வாழ்வுண்டு, தர்ம ராட்சியத்திலும் வாழ்வுண்டு. தினம் ஒரு நேரம் எந்தன் திருமொழி அதனை கேட்டால் பனிவெள்ளம் போலே பாவம் பறந்திடும் நிசமே சொன்னோம். கனிமொழி சோதி வாக்கும் கையெழுத்து ஆதி நோக்கும் துணிவுடன் கேட்டோர் உற்றோர் துளைத்தனர் பிறவிதானே. கனிமொழி சோதி அம்மை சரஸ்வதி சொல்ல ஐயா கைகொண்டு எழுதிய வாசகத்தை துணிவுடன் கேட்கணும், எனக்கு இதை ஆசையா கேட்கணும். இதை வாசித்தோர் கேட்டோர் உற்றோர் மனதினில் உணர்ந்து கற்றோர் சித்தன் பதமே கண்டு அவ்வழி முறையே நின்றோர் கோசித்தன் பதமே கண்டு கோமலை புவியின் வாழ்வும் தேசத்தின் செல்வத்தோடும் சிறப்புடன் இருந்து வாழ்வார் என்பதை ஐயா சொல்லி, திருமொழி வாசகன் தன்னை தேசத்தில் வரும் முன்னாக வருவது திடனாம் என்று வருத்தினோம் 998 வைகுண்ட அவதாரம் வாரதுக்கு முன்னால இந்த திருவாசகத்தை எழுதி அனுப்பணும். எப்படி அனுப்பணும், ஒரு திரு கூட்டமாக 1008 வருகன வந்து நாங்கள் வருத்தினோம் அம்மானை தன்னில். அம்மானையில 998 தந்த இந்த திருவாசகத்தை 1008 மாசி 20 வந்த ஐயா 1016 அகில திரட்டு அம்மானை தரும்போது இந்த திருவாசகத்தையும் இணைத்து தந்திருக்கிறார். இந்த திருவாசகத்தை கருத்தினுள் அகமே கொண்டு கவனித்தோர் அவர்க்கே தக்கும். உருத்தில்லா கேட்போரெல்லாம் ஓர் உரை வெளியே காணார், சிறுத்துறை கேட்போரெல்லாம் சிவபொருள் வெளியே காண்பார். அதாவது ஏதோ கதை அப்படின்னு கேட்டா ஒன்றும் பலன் இருக்காது, மனசார கேட்டா நிச்சயமாக பலன் உண்டு, சிவபொருளை காணலாம். உலகில் மனுக்கள் தமிழாலே ஓமை உரைத்து விட்டார் போல் எல்லாரும் புக் எழுதியிருக்காங்க, அதுபோல இது ஒரு புக்கு தான், இது ஒரு நூலு தான் அப்படின்னு நினைச்சு கேட்க கூடாது, படிக்க கூடாது. அப்படி ஐயா தந்த ஆகமம் என்று நினைச்சு வணங்கணும். அல்லாம அத மனுமொழி, இது மனிதர் சொன்னது எழுதினது என்று நினைத்தால் அதற்குரிய தண்டனையைத்தான் பெறுவார்கள். எந்த மொழியும் என்னெழுத்தும் ஏடாய் சேர்த்து இவ்வுலகில் சிந்தை மகிழ்ந்த அன்பருக்கு தெரிய திறமாய் எழுதி வைத்தேன். எந்தன் பெருமான் திருமொழியை எடுத்து வாசித்துரைத்தோறும் சந்தமுடனே வாழ்ந்து மிக தர்மபதியும் காண்பாரே. அதனாலதான் ஆகமத்தை கேட்கணும், வாசிக்கணும் என்பதை ஐயா இங்கே தெளிவாக தந்திருக்கிறார். அதுபோல இந்த வாசகத்தை பழிச்சவங்களுக்கு அதுக்கு தக்க தண்டனை உண்டு என்பதையும் சொல்லி, தப்பாதெனவே சாபமிட்டோம் சக்தி வேரில் உண்மையதாய் ஐயா சத்தியம் செய்து சொல்லுகிறார். எப்பாரெல்லாம் அறிந்திடவே இந்த மொழியை எழுதி வைத்தோம், இது ஒப்பார் ஒருவர் எழுதார்கள் உலகில் மனுக்கள் தன்னாலே, அப்பா நாதன் எழுதி வைத்த அகில திரட்டு அம்மானே இதே. இந்த அகில திரட்டு அம்மான அரிகோபாலன் எழுதினது நீ நினைக்க வேண்டாம், அரிகோபாலன் உள்ளே ஐயா இருந்து எழுதினது. இந்த திருவாசகத்தை அம்மை சரஸ்வதி சொல்ல கண்டை மெய்த்தோன் எழுதி, கண்டை மெய்த்தோன்னா யாரு, ஐயா நாராயணன் எழுதி கலியுகம் அதிலே விட்டிடவே, இதை ஒரு மறையோன் கையில கிடைத்தா எல்லாருக்கும் சொல்லி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு வேதியன் கையிலே கிடைக்கும்படியாக இந்த திருவாசகத்தை எழுதி பூலோகத்துக்கு அனுப்பி வைத்து விட்டார்கள். ஆனா பாருங்க, நாடறிய எம்பெருமான் நல்ல திருவாசமிட்டு லாடமதில் இருந்து லாபுவார் ஈஸ்வரோடு திருவாசகத்தை எழுதி பூலோகத்துக்கு அனுப்பியாச்சு. லாடம் என்றால் கைலை, கைலையில இருந்து சிவபெருமான் இருந்து பேசுறார். வாரமில்லை நமக்கு வஞ்சகங்கள் இல்லாமல் சாரமுடனே தரணிதனில் ஓதி வைத்தோம்.
ஏன்னா நமக்கு ஏழை பணக்காரன் நல்லவன் கெட்டவன் இல்லை, எல்லோரும் அறியும்படியாக நம்ம திருவாசகத்தை எழுதி அனுப்பியாச்சு. இனி நம்ம பேரை அவன் குறை சொல்ல முடியாது. அகப்பேரனவே அவனி சொல்வது இல்லை. இனி யாரும் குறை சொல்ல முடியாது. எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்ல முடியாது. உகப்பாரம் தீக்கணும், இனி இந்த களியை முடிக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்காக நம்ம இதுவரை என்ன செய்து வச்சிருக்கோம்? லட்சுமியை அங்கே திருச்செந்தூர் கடலுக்குள்ளாக மகரமாக வளர வைத்து விட்டோம். பச்சனியும் காளியை அங்கே பார சிறையிலே தவத்திற்கு வைத்து விட்டோம். என் மகவாய் பெறவே ராட்சியத்தில் ஓர் சடலம், தன் மகவாய் அங்கே பிறந்து 24 வயதை எட்டிவிட்டது. கருவுற்ற தோஷம் கழிவதும் நாள் இன்றாச்சு. அதான் சொன்னாரு சிவபெருமான்கிட்ட, நான் என்ன செய்யணுமோ அதுக்கு ஒரு சடலம் ஒரு மகவு, அதையும் பிறந்து வளர்ந்து நாளாயிட்டு என்ன வெந்தோஷம் தீர்ந்தது, அன்று மொழிந்ததுக்கு அமைந்ததுதான் இம்மகவு என்று சிவபெருமான்கிட்ட சொல்லி திருநடனம் ஆட வைத்தார். அதைத்தான் ஐயா இங்க சொல்லுகிறார். கருவுற்ற தோஷம் கழிவது நாள் என்றாச்சு. நானா நம்ம திருவாசகம் எழுதி அனுப்பினோமே, அதை யாரும் படிச்சு கேட்டதா தெரியல. புத்தி வரும் என்றிருந்தோம் பொல்லாத நீசனுக்கு சற்றும் வசனம் தங்குமோ மனதில். அவன் நல்ல மனசுனா தங்கும், இல்லைன்னா அது மனசுல தங்குமா? ஆனா மக்களெல்லாம் எப்படி எப்பொழுது கடவுள் வருவார், நம்ம துயரத்தை தீர்ப்பார் என்று ஏங்கி தவிக்கிறாங்க. காத்திருந்து வாடுகிறார் கவ்வையுற்று நல் மனுக்கள். ஆகையினால நாம இனியும் பொறுத்துக்கிட்டு இருக்க வேண்டாம். மனுவிடுக்கம் தீர்த்து வாய் ஒரு சொல்லுக்குள் நாட்டை அரசாள நாம் போக வேண்டும். சுத்த யுகம் ஆளுதற்கு வைகுண்டர் வந்து சுத்த யுகம் ஆளுதற்கு குறிப்பிட்ட நாளுண்டோ, போவதற்கு நல்வேத சொல்லும் உண்டோ, கோளுண்டோ, வெற்றி உண்டோ, கூறும் நீர் வேத உரை. சிவபெருமான்கிட்ட கேட்கிறார், என்ன சொல்லும் மைத்துனா அப்படின்னு. அப்ப சிவபெருமான் சொல்றார், ஆதி வியாசரரை அழைப்பித்து கேளும், வேத வியாசரை அழைத்து கேளும் அப்படின்னு சொன்ன உடனே வியாசரை அழைத்தார் எம்பெருமான். வியாசரும் ஓடி வந்து பிழைத்தார் போல ஓடி வந்து பணிந்து நிற்கிறார். அப்பொழுது ஐயா கேட்கிறார், முன் பிறந்ததும் அகிலம் முடிந்ததும் பின் பிறக்க போவதும் பிசகாமல் சொல்லு. அதாவது இதுக்கு முன்ன உள்ளது, நடந்தது, நடந்து கொண்டிருப்பது, நடக்க போவது. அகிலத்திரட்ட அம்மானே முக்காலமும் சொல்லும். அதனாலதான் இதுக்கு கலியுகத்துக்கு முன்ன இப்போ நடந்துகிட்டு இருக்கிற இந்த காலத்துக்கு முன்னால உள்ளதும் சொல்லி, இப்ப நடந்து கொண்டிருக்கிறதும் சொல்லி, இனி நடக்க இருக்கிறதையும் சொல்லுகிறது. அதுதான் அகிலத்திரட்ட அம்மானே. அதை இப்பொழுது இவர் இந்த வியாச முனிவர் சொல்லுகிறார். குரோணி முதலாய் கூறுகட்ட நீசன் வரை, அதாவது இந்த உலகம் தோன்றியது முதல் உள்ளதை எடுத்து சொல்லுகிறார். முதல்ல குரோணி என்ற அசுரன் பிறந்தான். அவன் 6 துண்டங்களாக வெட்டி ஒவ்வொரு துண்டத்தையும் உலகில் பிறடி செய்து 6வது துண்டம் அந்த கடைசி துண்டமானது கலிநீசனாக பிறந்தது. அந்த கலிநீசனையும் வைகுண்டர் வந்து அவனை அழிக்க வேண்டும். அதான் கூறுகட்ட நீசன் வரை சொல்லி தர்மபுவி தோன்றுவதும் சாணாரை வைந்தர் வந்து நன்மையுடன் நாடுவதும் சாட்டினார். இந்த கலியை அழித்து தர்ம ராட்சியத்திலே இந்த சான்றோர் மக்களை எல்லாம் வைத்து ஆள்வதற்கு வைகுண்டர் வர வேண்டும். அவர்தான் அதற்கு உரியவர். இது முன்னே ஏகாபரம் மொழிந்தபடி இருக்கிறது. அது எப்பொழுது? கொற்றவரும் ஆண்டு குறும்பு மிக தோன்றி உற்ற நசுராணி உடன் வந்து உடனோடி மற்றொரு 10ஆம் ஆண்டில் வருவார் வைகுண்டராஜர் என்ற வர்த்தமானம் போலே முன்னாலே யகாபரம் சொன்ன முறைப்படி தர்மபுவியில் சுவாமி நீர் ஆக வென்றோம். தர்ம ராஜ்யத்துல வைகுண்டர் தான் வரணும். அதனால இப்படிதான் ஆகமத்துல இருக்குன்னு சொல்ல நாகத்தனை கிடந்தோ நாட்டமதாய் உரைத்தார். உடனே உரைத்திட வியாகர்தானும் உண்மையாய் மொழிந்ததெல்லாம் கரைத்திடா கைலை மீது கல்லிலே எழுதி வையும் நரைத்திடா முனிவன் சொல்லும் நாள் வழி தோறும் உற்ற உரைத்திட முனிக்கு மேலும் உதவிகள் செய்ய வேண்டார். இந்த முனிவர் இங்க வச்சு சொன்னதெல்லாம் அங்க கையிலே பொன் எழுத்துக்களால் பொறித்து வையுங்கள், இவருக்கு வேண்டிய சன்மானங்களை கொடுங்கள் என்று அனுப்பி வைத்து விட்டு இனி வைகுண்ட அவதாரத்தை நடத்த வேண்டும். ஏன்னா அவர் சொல்லியாச்சு, இதுதான் தருணம், இனி வைகுண்ட அவதாரம் நடத்தலாம், இது முன்னால ஏகாபரம் சொன்ன முறைப்படி தான் இருக்குன்னு சொன்ன உடனே அந்த
வேதவியாசருக்கு சன்மானம் கொடுத்து அனுப்பி வைக்க சொல்லிவிட்டு வைகுண்ட அவதாரம் எப்படி நடக்க வேண்டும் என்பதை ஐயா நடத்த இருக்கிறார். வாசகத்தை கேட்போம். ஐயாவுடைய பிள்ளைங்க எல்லோரும் ஐயா 1016 சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பொழுது தான் நம்ம ஐயா 1016 சேனலில் வர்ற வீடியோ எல்லாம் உங்களை உடனடியாக வந்து சேரும். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் கமெண்டில் சொல்லலாம். ஐயா உண்டு. நன்றி.